ஓம் சஹனா பவது சஹனோ புனத்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபனிஷத் 40வது வகுப்பு, பிரம்மானந்தவள்ளி, 2வது அணுவாக்க தொடர்ச்சி. தஸ்மாத் த்வா ஏதஸ்மாத் அன்னரசமயாத் அன்யோந்தர ஆத்மா பிராணமயः தேனைஷ பூர்ணः ச வா ஏஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதः தஸ்ய பிராண ஏவ சிரः வியானோ தக்ஷிண பக்ஷः அபான உத்தர பக்ஷः ஆகாச ஆத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. தஸ்மாத் த்வா ஏதஸ்மாத் அன்னரசமயாத் அன்யோந்தர ஆத்மா பிராணமயः தேனைஷ பூர்ணः ச வா ஏஷ புருஷவிதத் ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவிதः தஸ்ய பிராண ஏவ சிரः வியானோ தக்ஷிண பக்ஷः அபான உத்தர பக்ஷः ஆகாச ஆத்மா பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. அன்னரசமயமாகிய இந்த அன்னமய கோஷத்தை ஆத்மா என்று சொன்ன உபனிஷத்தானது இப்பொழுது இந்த அன்னமயத்தை காட்டிலும் வேறாக ஒன்றுள்ளது, அதுவே ஆத்மா என்று சொல்ல வந்தது. அதைத்தான் நாம் பார்க்க தொடங்கினோம். அன்னமயத்திற்கு வேறாக அந்நியமாக இருக்கக்கூடிய ஆத்மா வேறு எது என்றால் இங்கு பிராணமயம் என்று அறிமுகப்படுத்துகின்றது. ஒவ்வொன்றாக சொல்லி அதை இல்லை என்று நீக்கி பிறகு எது ஆத்மா என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகின்றது, காட்டித்தரப் போகின்றது. முதலில் இந்த ஸ்தூல உடலை ஆத்மா என்று சொன்ன உபனிஷத்தானது இந்த ஸ்தூல உடல் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியாது என்பதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகின்றோம். அடுத்து பிராணமயம்தான் ஆத்மா என்று சொல்லி பிறகு அதையும் நாம் எப்படி இது ஆத்மா இல்லை என்று அடுத்த கோஷத்துக்கு போக போகின்றோம். ஆக 5 கோஷங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி அந்த கோஷங்கள் மூலமாக நமக்கு ஆத்மாவை விளக்கி காட்டித்தரப் போகின்றது உபநிஷத். முதல் வரி மொழிபெயர்ப்பு பார்ப்போம், பிற்பாடு இதில் விசாரம் பண்ணலாம். மந்திரார்த்தம். தஸ்மாத் த்வா ஏதஸ்மாத் அன்னரசமயாத். தஸ்மாத் சொல்லி சொன்னால் அந்த, வா என்றால் வை, இண்டீட் உண்மையில், ஏதஸ்மாத் இந்த, அன்னரசமயாத் அன்னரசமயத்தை காட்டிலும். அன்னரசக என்பது அன்னமய கோஷம் என்று நாம் புரிந்துள்ளோம். எனவே இந்த அன்னமயத்தை காட்டிலும் என்று இங்கு அர்த்தம் இந்த வார்த்தைக்கு. அந்த இந்த அன்னமயத்தை காட்டிலும். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் அன்னரசமயாத் சொல்லி சொன்னா அந்த இந்த அன்னமயத்தை காட்டிலும். அந்த இந்த சொல்லி சொன்னா அத்தியாரோப அபவாத நியாயத்தின் மூலமாக நாம் வியாக்கியானத்தை பார்த்து வருகின்றோம் சொல்லி பார்த்து. அத்தியாரோபம் என்றால் பிரம்மத்தின் மீது ஒன்று ஏற்றி வைப்பது. அத்தியாரோபம் என்றால் ஏற்றி வைப்பது, அபவாதம் என்றால் அதை நீக்குவது. தானே ஏற்றி வைத்ததை நீக்கி நமக்கு
விளக்கி காட்டுவது. ஆக பிரம்மத்தின் மீது 5 பூதங்கள் ஏற்றி வைக்கப்பட்டது. இதில் கடைசியில அதிகமான அத்தியாரோபம் எதுவென்றால் இந்த ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம், இது பிரம்மத்தின் மீது ஏற்றி வைத்து நமக்கு சொன்னது, அத்தியாரோபம் செய்தது. ஆகவே இங்க பாருங்க, தஸ்மாத், அந்த எந்த பிரம்மத்திடம் ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கின்றதோ, அப்ப இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எங்க எதன் மீது இருக்கின்றது, எதுவாக இருக்கின்றதுன்னு நாம் புரிந்து கொண்டுள்ளோம் விஸ்வரூப தரிசன யோகத்தின் மூலமாகவும் கூட. இந்த உலகமே அந்த பிரம்மன் தான். இந்த உலகமாக இருப்பது இறைவனே, இருப்பதெல்லாம் இறைவனே. ஆக தஸ்மாத் என்றால் அந்த எந்த பிரம்மத்திடம் ஸ்தூல பிரபஞ்சம் இருக்கின்றதோ, ஏ தஸ்மாத், அதுதான் இந்த சரீரம் என்று ஐக்கியப்படுத்தி நாம் புரிந்து வைத்துள்ளோம். இந்த ஸ்தூல சரீரம் என்ன, அந்த ஸ்தூல பிரபஞ்சமாகவும் ஆகியிருப்பதும் ஸ்தூல சரீரமும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இப்படிப்பட்ட அன்னரசமயாத், அன்னமய கோஷத்தை காட்டிலும் தஸ்மாத் ஏ தஸ்மாத், இங்கு அத்தியாரோபத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். 5 பூதங்கள் பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டது. இந்த ஸ்தூல பிரபஞ்சம் பிரம்மத்திடமிருந்து வந்ததாக நாம் பார்த்தோம். ஐவகை எனும் பூதம் ஆதிய வகுத்து சொல்லி பார்த்தோம். ஐவகை எனும் பூதங்கள், 5 பூதங்கள். அந்த ஸ்தூல பிரபஞ்சமும் ஸ்தூல சரீரமும் வேறு வேறு இல்லை. அதை நாம சென்ற வகுப்பெல்லாம் நன்றாக பார்த்து மனதில் புரிந்து வைத்துள்ளோம். அப்படிப்பட்ட இந்த அன்னமய கோஷத்தை, ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் அந்யக, அந்யக என்றால் வேறு அல்லது வேறான, அந்தரக உள்ளே, வேறான உள்ளே இருப்பதுமான ஆத்மா. அந்த ஆத்மா இந்த உடல் இல்லை, இந்த உடல் ஆத்மா இல்லை. ரொம்ப அழகா படிப்படியா நமக்கு சொல்லுகின்றது. இந்த உடல் ஆத்மா இல்லை. முதல்ல உடலை தான் ஆத்மா சொன்னது. நாம எதை ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த உடலை, அதையே ஆத்மா என்று முதலில் சொல்லி பிறகு அது ஆத்மா இல்லை என்று விளக்குகின்றது. அதனால்தான் முதல்ல சிஷ்யன் என்ன நினைக்கிறானோ அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு அது இல்லை என்று சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு நல்லா நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுக்காக இந்த வேலையை பண்றது. இப்ப தெரியாம பண்ணல, தெரிந்தே அத்தியாரோபம் செய்து பிறகு அது இல்லை என்று நிலைநாட்டுகின்றது. ஆக இந்த உடலுக்கு உள்ளே ஒன்று உள்ளது, அந்த உடலை காட்டில் வேறாக இருக்கின்றது. அது என்ன, பிராணமயம். பிராணமயம் தான் ஆத்மா அப்படி சொல்லி இந்த இடத்துல சொல்லுது. இதுவும் தெரியாத சொல்லு, தெரிஞ்சே சொல்லுகின்றது. ஸ்தூல சரீரம் தான் ஆத்மா என்று இதுவரை நினைத்து கொண்டிருந்தேன். உபனிஷத் முதலில் சொல்லியது அத்தியாரோபம் செய்தது என்ன பண்றது, அங்க அபவாதம் செய்கின்ற, அபவாதம் என்ன, நீக்குகின்றது. இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா இல்லை. ஆகவே என்ன, அந்யக ஆத்மா அந்தரக, இதற்கு வேறாக ஒரு ஆத்மா இருக்கின்றது. அது எங்கே உள்ளது, உள்ளே இருக்கின்றது சொல்றது, உள்ளே இருக்கின்றது. இந்த ஸ்தூல உடலிற்குள் உள்ளான். அது அதற்கு பெயர் என்ன, பிராணமயக, பிராணமயம். பிராணம் தெரியுது இல்லையா, நம்ம சில நேரம் சொல்லணும் என் பிராணனை வாங்காது. வெளியே இருந்தால் அதுக்கு வாயுன்னு பேரு, அது உள்ள போச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன, பிராணன். ஆக இதன் மொழிபெயர்ப்பு என்னவென்றால், இதை காட்டிலும் அன்னமயத்தை காட்டின வேறாக உள்ளே இருப்பது, ஆத்மாவாக இருப்பது பிராணமயம். இனி விசாரம் பண்ணலாம். நாம பார்த்து அனுபவிக்க கூட இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா இல்லை. ஆனா நாம் என்ன நினைச்சிருக்கோம், இந்த உடலைத்தான் ஆத்மான்னு கூட இல்லை, இந்த உடலைத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு ஒன்றை நாம் நினைக்கவே இல்லை, நினைப்பே வரல. இதற்கு அப்பாற்பட்ட பிராணமய கோஷம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது என்று உபநிஷத்துக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அப்படி அறிமுகப்படுத்தியவுடன் ஆத்மா என்ற சொல் இந்த ஸ்தூல சரீரத்திற்கு அல்ல, ஸ்தூல சரீரத்தை ஆத்மான்னு சொல்வதற்கு தகுதியற்றது, தகுதி இல்லை. அதை காட்டில வேறானதுதான் ஆத்மா. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்தூல சரீரத்தை ஆத்மான்னு நான் நினைச்சாலும், உபநிஷத் ஸ்தூல சரீரத்தை அன்னமய கோஷம் என்று ஆத்மா என்று சொன்னாலும், ஆனால் சில லட்சணங்களை வைத்து பார்க்கும்பொழுது இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா என்ற லட்சணத்துக்கு பொருந்தாதது, தகுதியற்றது. இந்த இடத்துல அதுக்காக என்ன பண்ணுச்சு, நேர ஆத்மாவுடைய உயர்ந்த லட்சணங்களை சொல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிராணமயம் தான் ஆத்மா என்று தெரிந்தே அறிமுகப்படுத்துகின்றது. அப்போ அன்னமய கோஷத்தினுடைய நிலை என்ன ஆகும், இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய நிலை என்ன ஆகும், ஒரு 60, 70, 80 கிலோ இருக்கக்கூடிய நல்லா வெயிட்டா இருக்கிற இந்த உடல் இருக்கே, கண்ணுக்கு நல்லா தெரியக்கூடிய இந்த பரு உடல், இதனுடைய தன்மை என்ன ஆகும், அன்னமயத்திற்கு இருக்கின்ற ஸ்டேட்டஸை எடுத்து
பிராணமயத்திற்கு கொடுத்தவுடன் என்னவாக மாறிவிடும் என்றால் இந்த அன்னமயம் இல்லாததாக மாறிவிடும், மித்தியாவாக மாறிவிடும். இல்லாதது சொல்லி சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும். மித்தியா சொல்லி சொன்னா அது உண்மை அல்லாததாக மாறிவிடும். அவ்வளவுதான், உண்மை இல்லை. ஒன்றுடைய இருப்பை எடுத்து இன்னொன்று கொடுத்தா அந்த ஏற்கனவே இருந்த ஒன்று இருக்கே அது என்ன ஆகிவிடும் என்றால் உண்மையில் இல்லாததாக ஆகிவிடும், மித்தியாவாக ஆகிவிடும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சட்டை இருக்கு, துணி இருக்கு, சட்டை போட்டிருக்கோம். அந்த சட்டை என்கின்ற வடிவத்தை, அந்த சட்டை என்பதை எடுத்துட்டா அது எங்கே போயிருக்கும்? நூல் இடத்துல போகும், நூலுக்கு இருப்பு வந்துடும். நூல் என்றதுடைய இருப்பை எடுத்து பருத்திக்கு கொடுத்தா என்ன ஆகிவிடும்? பஞ்சுக்கு போயிடும். அப்போ பஞ்சிலிருந்து நூல், நூல்லிருந்து சட்டை ஆகியது. ஆனால் கடைசியில் அந்த இருப்பு எங்கே போய் சேரும்? பருத்தி அல்ல பஞ்சுக்கு தான் போய் சேரும். சட்டையாக இருந்தாலும் அந்த சட்டை என்ற இருப்பு எதை சார்ந்தது? நூலை சார்ந்தது. நூலை எடுத்து பஞ்சுக்கு கொடுத்தோம். அப்போ ஒன்னுடைய இருப்பை எடுத்து இன்னொருத்துக்கு கொடுத்தா அந்த எந்த இடத்துக்கு எதற்கு இருப்பை தந்தோமோ அதுதான் உண்மையாகிவிடும். எடுத்து விட்டு இருப்பை உடைய ஒன்று உண்மை இல்லாததாக மாறிவிடும். அதான் சொல்றாரு. ஆக துணி சட்டையாகியது. சட்டையை எடுத்துட்டு துணிக்கு கொடுத்தா துணிக்கு அந்த இருப்பு போய்விடும். அந்த துணியை எடுத்து நூலுக்கு கொடுத்துட்றோம். அப்போ துணியானது மித்தியாவாகி விடுகிறது. நூலை எடுத்து பருத்தி கொடுத்துரும். அப்போ நூலானது மித்தியாவாகிவிடும். பருத்திக்கு தான் அது போய் மொத்தமாக சேரும் கடைசி. ஆக இவ்வாறு இருத்தலை எடுத்தல் தான் ஒரு கோஷத்திலிருந்து இன்னொரு கோஷத்திற்கு செல்லுதல். ஒரு கோஷத்துலேருந்து இன்னொரு கோஷத்துக்கு போகிறதுன்னு சொல்லி சொன்னா, ட்ராவல் சொல்லி சொன்னா, ஏதோ ஒரு ட்ரெயினில் பஸ்ஸில் ஏறி போகிறது, நடந்து போகிறது, ஓடி போகிறது அப்படிலாம் இல்லை. ஒரு கோஷத்தினுடைய இருப்பை நன்கு அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு அடுத்த கோஷத்தில் நம்முடைய மனதை மாற்றி வைத்துக் கொள்வது, உண்மையை புரிந்து கொள்வது, அதுதான் ஒரு கோஷத்தில் இன்னொரு கோஷத்திற்கு செல்வது என்பதுடைய அர்த்தம். நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். ஆக அடுத்த கோஷத்தை அறிமுகப்படுத்தியவுடன் அன்னமய கோஷம் மித்தியாவாகிவிட்டது. அந்த அன்னமய கோஷத்திற்கு இருத்தல் கிடையாது, இல்லாமல் போய்விட்டது. அந்த இருத்தலை எடுத்து அடுத்த கோஷத்திற்கு கொடுத்து விட்டோம் சில அர்த்தம். அல்லது அது காரியமாக மாறிவிடும். ஒன்று காரணம், இன்னொன்று காரியம். ஆக எது காரியமோ அதுக்கு என்ன லட்சணம் கொடுப்போம்? மித்யா. காரியத்துக்கு மித்யா லட்சணம் தான் கொடுப்போம். காரணத்தை சத்தியம் சொல்லி சொல்லுவோம். மித்யா சொல்லி சொன்னா இல்லவே இல்லாது அப்படி அர்த்தம் இல்லை. அனுபவத்துக்கு இருக்கு, அறிவினால் அது நீக்கப்பட்டுள்ளது. எது ஞான பாத்தியம் தது மித்யா. எதை அறிவினால் நீக்கி விடுவோமோ, அறிவினால் எது நீக்கப்படுமோ அது மித்யா. தோற்ற மாத்திரமே. காணல் நீர் இருக்கு, கண்ணுக்கு தெரியுது, அனுபவத்துக்கு இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறோம்? அது உண்மையில் நீர் இல்லை, அது நனைக்காது, குடிக்க உதவாது, தாகத்தை தீர்க்காது. ஆனால் கண்ணுக்கு தெரிந்து கொண்டுள்ளது. முதல்ல பார்க்கும்போது தெரியல, அப்புறம் அறிவு வந்து விட்டது. அறிவு வந்த பிற்பாடு அது அனுபவத்துக்கு இருக்கும். ஆனால் என்ன? அறிவில் அதை உண்மையில் இல்லாதது என்று புரிந்திருப்போம். அப்படி உண்மையில் இல்லாதது என்று புரிந்து கொண்ட ஒன்றுக்கு பெயர் தான் மித்யா. தோற்ற மாத்திரமோ, தோற்ற மயக்கங்களோ காட்சி பிழைதான் என்பார் பாரதியார். ரொம்ப அழகா. ஆமாம், காட்சிக்கு தெரியுது எது காரியமோ அது என்ன? மித்யா. காரியம் எல்லாம் வெறும் நாம ரூபமே. நாம ரூபமெல்லாம் காரியம்தான். நகை இருக்கு, நகை என்ன? காரியம். ஏன்? அது நாம ரூபம். நாம ரூபத்தை எடுத்து விட்ட பிற்பாடு அங்கே என்ன இருக்கும்? காரணமான தங்கம் இருக்கு. அப்போ அங்கே நகை என்று சொன்னது உண்மை என்ன? ஆமாம், தங்கம் தான். நாம ரூபத்தை தான் நம்ம நகைன்னு சொல்கிறோம். இருப்பது தங்கம் தான். சரி, நாம ரூபமாக இருக்கும்பொழுது அது என்னவா இருந்தது? தங்கமாக தான் இருந்தது. ஆனால் நாம் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறோம்? இப்போ கடைக்கு போகிறோம், நெக்லஸ் கொடுங்க, வளையல் கொடுங்க, கம்மல் கொடுங்க, தோடு கொடுங்க, கை வளையல் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். நம்மெல்லாம் நாம ரூபத்தை தான் பார்க்குறோம். ஆனால் கடைக்காரர் என்ன பார்ப்பாரு? இது 5 சவரன், இது 4 சவரன், இது 3 சவரன்னு சொல்லுவார். அவருடைய கவனம் முழுக்க தங்கத்தில் இருக்கும், நம்முடைய கவனம் முழுக்க நகைகள் நாம ரூபத்தில் இருக்கும். இன்னொருத்தர் வந்திருப்பார் கூட, யார்? வீட்டுக்கார் வந்திருப்பார். அவருடைய கவனம் முழுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், பணத்தில் இருக்கும். எவ்வளோ ரூபாய் இந்த மாதிரி செலவிக்க போகிறதோ தெரியலையே சொல்லி நம்ம எல்லார் கவனமும் நாம ரூபத்தில் தான் இருக்கும். காரணத்தில் இருக்கா? காரியத்தில் தான் இருக்கும். அந்த காரியம் என்ன? நாம ரூபம் மாறும். நிறைய அம்மா நகை சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு குழந்தைக்கு திருமணம் ஆகுது, இத்தனை சவரம் போடணும்னு சொல்லியிருப்போம். பாட்டி நகை, அம்மா நகை எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? ஒன்றா கொடுத்து ஒரு இடத்துல கொஞ்சம் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது ரூபமாக மாற்றிடுறோம் இல்லையா? நகை மாறிடுது, அதே பேரில் இருக்காது, அதே பேரில் கொடுக்க முடியாது. அதெல்லாம் பழைய மாடலாக இருக்கும், புது மாடலாக வாங்கி கொடுப்போம்.
அப்போ அதெல்லாம் நாமரூபம் மாதிரி என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் நாமரூபம் ஆனாலும் நாமரூபம் எதன் மேல் இருக்கின்றது? தங்கத்தின் மீது தான் இருக்கின்றது. தங்கத்தின் மீது தான் இருக்கும். ஆனால் நாமரூபமாக இருக்கும்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது தங்கம் தான். ஆனால் நம்ம பார்வை தங்கன்னு பார்க்கறது இல்லை, நகையாகத்தான் பார்க்க. அதுபோல் இந்த உலகமாக இருப்பது இறைவனே, ஆனால் நம்மளோட பார்வை முழுக்க என்ன? மரமாக, செடியாக, மற்றதாக, விஷயமாக அப்படிதான் பார்த்துக்கிட்டோம். எல்லாம் இறைவனே என்ற அந்த அறிவு பார்வையோடு நாம் இருப்பதில்லை. நம்ம அறிவு பார்வையோடு பார்க்கும்பொழுது அது மரமாகத்தான் இருக்கும், செடியாகத்தான் இருக்கும், மலையாகத்தான் இருக்கும், மண்ணாகத்தான் இருக்கும், ஆறாகத்தான் இருக்கும், ஏரியாகத்தான் இருக்கும், குளமாகத்தான் இருக்கும். ஆனால் அறிவில் என்ன? இது எல்லாம் இறைவன். ஆக காரியம் என்பது வெறும் நாமரூபமே. நாமரூபம் என்பது மித்யா. அவ்வாறு பிராணமயத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அன்னமய கோஷமானது காரியமாக மாறிவிடுகின்றது, அல்லது அனாத்மாவாக, மித்யாவாக மாறிவிடுகின்றது. காரணம், பிராணமயத்தை ஆத்மா என்று சொல்லிவிட்டோம். ஆக ஆத்மா பிராணமயன்னு சொல்லி சொன்ன ஆத்மா அல்லாதது, ஆத்மாவிற்கு அந்நியமானது அனாத்மாவாக மாறிவிட்டது. இந்த ஆத்மா அனாத்மா விவேகத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தை பண்ணிட்டோம். ஆக உபனிஷத் முதலில் அன்னமயத்தை ஆத்மான்னு சொன்னது. பிறகு அது ஆத்மா இல்லை என்றது. எதை காட்டிலும்? பிராணமயத்தை காட்டிலும், அல்லது இந்த அன்னமயத்தை காட்டிலும் வேறான ஒன்று இருக்குது, அதுவே ஆத்மா. அது பேர் என்ன? பிராணமயம். அப்படி சொன்னதும் அன்னமய கோஷம் காரியம் அல்லது அனாத்மா அல்லது மித்யா, அப்படியாக அதனுடைய ஸ்டேட்டஸ் மாறிவிட்டது. இப்போது என்ன? அன்னமய கோஷம் முக்கியமாக இல்லை, நிராகரிக்கப்பட்டு விட்டது. இனி அடுத்த கோஷத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக இதற்கு முன்னுள்ள கோஷத்திற்கு இதே கதி தான். என்ன? மனோமய கோஷம் தான் ஆத்மான்னு சொல்லும்போது பிராணமய கோஷம் என்ன ஆகிடும்? அன்னமய கோஷத்து என்ன ஸ்டேட்டஸ் இருந்தால் அந்த கதி ஆகிடும். அப்படியாக கடைசி வரை நம்மை ஆனந்தமய கோஷம் வரைக்கும் சென்று பிறகு அந்த ஆனந்தம் மட்டும் இல்லை, அந்த ஆனத்தின் அளவீடுகள்லாம் சொல்லி அது எல்லாத்துக்கும் காரணமான அதிஷ்டானமானது எது ஒன்றோ அதுவே ஆத்மான்னு புரிய வைக்க போய். அதுதான் இந்த டிராவலில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இனி அந்யக என்ற சொல்லிலிருந்து என்ன அர்த்தம் கிடைக்கின்றது சொல்லி பார்க்கணும். அந்யக என்பது அன்னமயத்தை நீக்கி அன்னமயமும் ஆத்மா, பிராணமயமும் ஆத்மா என்கின்ற அர்த்தம் நமக்கு வராது. அப்படின்னா இதை விட ஆத்மா அப்படி பிராணமயம்னு சொல்லி என்ன ஆகிடும்? ஓஹோ, அன்னமயம் ஒரு ஆத்மா, பிராணமயம் ஒரு ஆத்மா நம்ம புரிஞ்சுக்குவோமா? அது அன்னமயம் ஆத்மா இல்லைன்னு நிஷேதம் செய்தாகிவிட்டது. அப்போ வேறொரு ஆத்மா சொல்லி காட்டினா அது என்ன காட்டுகின்றதான்? தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் அன்னரசமயாத். அதற்கு இங்கே விளக்கம் இங்கே சொல்லலை, நாம் பிற்பாடு பார்க்க போகிறோம். அடுத்த 3 சொல்லுடைய விளக்கத்தை பார்த்தால்தான் இந்த வார்த்தையோட அர்த்தம் நமக்கு சரியாக விளங்கும். அந்யக, அந்தரக, ஆத்மா இந்த சொல் இருக்கின்றது. இந்த சொல்லுடைய அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி இந்த சொல்லுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்காம இந்த நிஷேதத்தை அப்படியே வச்சுக்கணும். என்ன இருக்கும்? அன்னமயம் ஆத்மா, பிராணமயம், அதுக்கு இன்னொன்று இருக்குது பிராணமயம் ஆத்மா. 5 கோஷத்தை விவேகம் பண்ணி விசாரம் பண்ணும்பொழுது 5 ஆத்மா இருக்குது, அதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு ஆத்மா இருக்குது, அப்படி சொல்லி ஒன்று. அப்படி வரக்கூடாது. ஆக அதுவும் ஆத்மா இதுவும் ஆத்மா என்ற அர்த்தம் வந்து விடுமா? ஆக அன்னமயம் ஆத்மா இல்லை, அதை நீக்கி அதை காட்டில வேறானது என்று பார்த்தோம். அந்நேக என்ற சொல்லுக்கு பொதுவாக இதை காட்ட வேறானதுன்னு சொல்ல அர்த்தம். அடுத்து அந்தரக, உள்ளே இருப்பதுன்னு சொல்லி இந்த அந்தரக என்ற வார்த்தைக்கு 4 அர்த்தம் இருக்கு. 4 அர்த்தம் இருக்கு. அந்நேக என்பதற்கு அதற்கு வேறாக என்ற அர்த்தம் வந்துடுது. அடுத்து அந்தரக, உள்ளே சொல்லிவிட்டது. இந்த அந்தரக என்ற வார்த்தைக்கு 4 அர்த்தம் இருக்கு. பார்ப்போம். அந்தரத்துவம், உள்ளே, இன்டீரியர் அல்லது சமீபம், அருகில் என்று சொல்லலாம். முதல் அர்த்தம் அந்தரக என்பதற்கு அந்தரத்துவம். ஆத்மா என்ற ஒன்று இருக்கின்றது, 5 கோஷங்கள் இருக்கின்றது. ஒருவருக்கு அன்னமய கோஷத்தில் அபிமானம் இருந்து சொல்லிச்சுன்னா ஆத்மாவிடமிருந்து அதிக தூரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அன்னமய கோஷத்திலிருந்து என்ன? அடுத்து பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், அப்புறம் அந்த ஆத்மான்னு சொல்கிறோம். அப்போது அன்னமயத்தில் இருப்பவருக்கு ஆத்மாவானது ரொம்ப தூரத்தில் இருக்கு. 5வது 6வது வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒருத்தர் 6வது வீட்டில் இருக்காருன்னா 5வது வீட்டில் இருக்கிறவர் என்ன தள்ளி இருக்காருன்னு அர்த்தம். ஆகவே அன்னமயத்தில் அபிமானம் இருந்தது சொன்ன ஆத்மா இடத்துல அதிகமான தூரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் அப்படித்தானே, இந்த அன்னமய கோஷமாக உடலில் தான் நமக்கு எல்லாருக்கும் அபிமானம் இருக்குது. அப்போ ஆத்மா நமக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கா போல இருக்கு.
ஒருவருக்கு பிராணமய கோஷத்தில் அபிமானம் இருந்தால் ஆத்மாவிற்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்காரு அர்த்தம். என்ன? அன்னமயத்தை காட்டிலும் பிராணமயன். அப்போ அதை விட ஆத்மாவிற்கு கொஞ்சம் கிட்டக்கு வந்திருக்காரு அர்த்தம். 4வது வீடு 3வது வீடு வந்திருக்காரு சொல்லி அர்த்தம். இது ஒவ்வொரு கோஷமும் அப்படி நம்ம என்ன பண்ணணும், இந்த விசாரம் செய்து அது இல்லை 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 என்று பிரித்து பிரித்து புரிந்து கொள்ளப் போகின்றோம். ஆக இந்த அன்னமய கோஷம் ஆத்மாவில் இருந்து 4வது கோஷத்தை தாண்டி விலகித்தான் இருக்கின்றது. அறியாமல் உள்ளவர்களுக்கு அல்லது சாதாரண மக்களுக்கு அல்லது நமக்கு முதல் கோஷமாக இருப்பது அன்னமய கோஷம் தானே, கண்களுக்கு தெரிவது. அதுதான் முதல் சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், மைண்டை கேட்ச் பண்ணிடும். அன்னமய கோஷத்திற்கும் ஆத்மாவிற்கும் உள்ள சம்பந்தத்தை பார்க்கும் பொழுது பிராணமய கோஷம் ஆத்மாவின் அருகில் உள்ளது என்று சொல்லலாம். ஆனால் மனோமய கோஷத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது, விஞ்ஞானமய கோஷத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் கிட்டக்கு போயிடும். ஆக அன்னமய கோஷத்தின் அடிப்படையில் ஆத்மாவின் அருகில் பிராணமய கோஷம் இருக்கின்றது, அது உள்ளே இருக்கின்றது என்பதை சமீபம் என்று புரிந்து கொள்ளலாம். அதுதான் இங்க அந்தரக என்பதோட அர்த்தம். அதுதான் ஆத்மாவிற்கு அருகில் உள்ளது. எது? அன்னமய கோஷத்தை காட்டிலும் பிராணமய கோஷம் பக்கத்தில் உள்ளது. இது முதல் அர்த்தம். அந்தரக என்பது அந்தரத்துவம், அருகில் சொல்லி அர்த்தம். 2வது சூக்ஷ்மத்துவம். இது சூக்ஷ்மமாக இருக்கின்றது. எதை விட? அன்னமயத்தை காட்டிலும். எப்படி? இந்த அன்னமய கோஷமாகி உடலானது நமக்கு ஸ்தூலமாக கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஒருத்தர் கண்ணுக்கு செக்கப் பண்ணுறது போனாராம், அங்கே எழுத்தை காட்டினா தெரியலன்னாராம். எது சொன்னாலும் தெரியல. சரி போர்டாக தெரியலன்னா, போர்டே தெரியலன்னா. போர்டு தெரிஞ்சதுன்னா அதில் இருக்க எழுத்துறாங்க. அது போல இங்கே ஸ்தூல சரீரமானது இவ்வளோ பெரிய உடல் நமக்கு கண்ணுக்கு தெரிவது. அடுத்து இது ஸ்தூலமாக இருப்பது. சூக்ஷ்மமாக இருப்பது 2வது. அந்தரக என்ற வார்த்தைக்கு 2வது அர்த்தம் சூக்ஷ்மத்துவம். எதை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருக்கு? அன்னமயத்தை காட்டிலும் பிராணமயம் சட்டில் சொல்ற. சட்டில்னா சூக்ஷ்மம். பிறகு பிராணமயத்தை காட்டிலும் மனோமயம் சூக்ஷ்மமாகிவிடும், மனோமயத்தை காட்டிலும் விஞ்ஞானமயம் சூக்ஷ்மமாகிவிடும். ஆக அது எப்படி சூக்ஷ்மமாகி கொண்டே இருக்கின்றது என்பது கொஞ்சம் விளக்கத்தை பார்க்க தான் நமக்கு தெரியும். ஆக அன்னமயத்தை சொல்லும் பொழுது நன்றாக புரிகின்றது, பிராணமயத்தை சொல்லும் பொழுது புரியாதது போல இருக்கும். காரணம் சூக்ஷ்மத்தன்மை உடையதாக இருப்பதால். ஆக ஒவ்வொரு கோஷமும் போக 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 மிகவும் சூக்ஷ்மமாகிக்கொண்டே போகும். கோஷம்னா அர்த்தம் இப்போ புரியும் இல்லையா? அது கேட்ட அர்த்தம் தெரியும்னா கஷ்டமாயிடும். கோஷம் என்பது உரை போல, அப்படித்தான் நம்ம புரியும். ஆக இந்த அந்தரக என்பது எல்லா கோஷத்துக்கும் பொருந்தி வரப்போகின்றது. இந்த 4 அர்த்தமும் 4 கோஷத்துக்கும் பொருந்தி வரப்போகின்றது. எதுவரை? ஆனந்தமய கோஷம் வரை. பிறகு ஒரு விசாரம் வரும், அதை நாம் பிற்பாடுப்போம். இப்பொழுது இவைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சா போதும். என்ன? அந்தரக என்ற வார்த்தைக்கு அந்தரத்துவம் அருகில் உள்ளது, 2வது சூக்ஷ்மத்துவம், 3வது அர்த்தம் வியாபித்துவம், வியாபித்து இருத்தல், வியாபித்திருத்தல். அன்னமய கோஷத்தை காட்டிலும் பிராணமயம் அதிகமாக வியாபிக்கின்றது. ஒரு பொருள் சூக்ஷ்மம் ஆக 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 அது அதிகமான இடத்தில் வியாபிக்கும். இதுதான் நியத்தி. இப்போ பனிக்கட்டி அது ஸ்தூலமா இருக்கு, அது கொஞ்சம் சூக்ஷ்மமான நீராகும், அது அதிக இடத்தை வியாபிக்கும். அது நீராவியாக மாறினால் இன்னும் அதிகமான இடத்தை வியாபிக்கும். ஆக சூக்ஷ்மம் ஆக ஆக அதன் வியாபிக்கின்ற தன்மை அதிகமாகும். ஆக ஸ்தூல அன்னமயத்தை காட்டிலும் பிராணமயம் அதிகம் வியாபிக்கின்றது. எனவே சூக்ஷ்மம் என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் அர்த்தம் அதிக வியாபித்துவம். சரி, அடுத்து 4வது அர்த்தம் நியந்திருத்துவம், கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல் பண்றது. நியந்தா சொன்னாலே கண்ட்ரோலர்த்தான அர்த்தம். ஈஸ்வரன்ற வார்த்தைக்கு அதுதான் சொல்றோம், கண்ட்ரோலர் அல்லது ஆளுபவர், ஆளுநர். ஆக பிராணமயம் அன்னமயத்தை கட்டுப்படுத்த முடியுமா? மனோமயம் பிராணமயத்தை கட்டுப்படுத்தும். பிராணன் நன்றாக இருந்தால் உடல் நன்றாக இருக்கும். அதனால்தான் பிராணாயாமம் செய்தால் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். பிராணாயாமம் தெரியும் இல்லையா? ஏம நேம ஆசன பிராணாயாமம், இது வரையில உடல் சம்பந்தமான விஷயங்கள். பிராணன், ஆமா. ஆக பிராணன் உடல் மனம், பிராணன் இருக்க இது இந்த உடல் மனம் இரண்டுக்கும் இடையில் இருப்பதா ஜாயின் பண்றது. பிராணன் இந்த உடல் மனம் இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாயினிங் ஃபோர்ஸ் அது பிராணன் சேர்த்து வைக்கிறது. பிராணன்ல பிரச்சனைனா உடல்ல பிரச்சனை அதிகமானு சொல்றாங்க. அடுத்து உணவு கட்டுப்பாடு, பசி தாக்குதல் எல்லாம் பிராணமயத்தை சார்ந்தது. நமக்கு நல்லா பசி எடுத்ததுன்னா அதுவே உடலுடைய ஆரோக்கியத்திற்கு அறிகுறி. நல்லா பசி எடுத்து சாப்பிட்டு நல்ல தூக்கம் வந்தால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம்.
ஆக உடலில் ஒரு நோய் இருந்தால் பிராணன் துணை கொண்டு சரிப்படுத்த முடியும் என்பது உண்மை, அனுபவ உண்மை. ஆக மனதை அமைதிப்படுத்தினால் பிராணன் கட்டுப்படும். மனது வேகமாக இருந்தால் பிராணனும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். சாந்தமாக இருந்தால் பிராணனும் அமைதி அடைந்திருக்கும். ஆக மனது பிராணனை கட்டுப்படுத்தும், பிராணனுடைய இயக்கம் மனதை கட்டுப்படுத்தும். இவை அந்தியம் என்ற அதாவது அந்தியம் இல்லை, இதுவும் கூட ஒன்றை ஒன்று சார்ந்தது, அந்யோன்ய ஆசிரியம். ஆக அறிவு மனதை கட்டுப்படுத்தும். ஆக விஞ்ஞானமயம் மனோமயத்தை, மனோமயம் பிராணனையும் கட்டுப்படுத்தும். ஆகவே இது நியந்தா, கட்டுப்படுத்துவது. அந்தரக என்பதற்கு இந்த 4 பொருள் இருக்கு. இந்த 4 பொருளும் பிராணமயத்திற்கும் பொருந்தும். பிறகு நாம் மனோமயத்திற்கு போகும்பொழுது 4 மனோமயத்திற்கும் பொருந்த போகின்றது. ஆக மனோமயம் ஆத்மாவிற்கு பக்கத்தில் வந்துடும், சூக்ஷ்மமாகிடும், அதிகம் வியாபிக்கும், கட்டுப்படுத்தும். இப்படியே ஒவ்வொரு கோஷத்திற்கும் நாம என்ன பண்ண போறோம், இந்த அர்த்தங்களை நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பார்த்து கொண்டே போக போகின்றோம். இனி அடுத்த சொல் பாருங்க, ஆத்மா. ஆத்மா என்பதற்கு 4 அர்த்தம் இருக்கு. ஆத்மா என்பதற்கும் இப்போ அந்தரக என்ற வார்த்தைக்கு 4 அர்த்தம் பார்த்தோம். இப்போ ஆத்மா என்பதற்கும் 4 அர்த்தம் இருக்கு. உபனிஷத் அன்னத்திற்கு தான் டெரிவேஷன் சொன்னது. ஆனால் ஆத்மா என்பதற்கு வேறொரு ஸ்லோகத்தில் இந்த டெரிவேஷன் வருது. என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம். எச்சத்து ஆப்னோத்தி எத்தி யதாத்தே, இந்த 4 தாத்துவிலிருந்து ஆத்மா என்ற சொல் வந்துள்ளதுன்னு சொல்லி பார்க்கின்றோம். அதன் அர்த்தம் என்னென்றால் வியாபக, வியாபித்து இருத்தல், அப்புறம் அதிஷ்டானம், ஆதாரமாக இருத்தல், அடுத்து சாட்சி, பார்த்து கொண்டிருத்தல், நித்தியம், எப்பொழுதும் இருப்பது, எட்டர்னல் சொல்லி அர்த்தம். எந்தெந்த தாத்துவிலிருந்து இந்த அர்த்தம் வருகின்றது என்பதை இங்கே நாம பார்த்துடலாம். எச்சத் ஆப்னோதி யதா தத்தே யத்தி விஷயான் இக, இது ஒரு ஸ்லோகத்தின முதல் வரி. எச்ச ஆப்னோதி என்பது முதல் லட்சணம். இது வியாபக, எது வியாபித்து உள்ளதோ அது ஆத்மா. ஆள் பர்வேடிங், எங்கு வியாபித்துள்ளது, எதை போல, ஆகாசத்தை போல. ஆகாசவத்து, ஆகாசம் எங்க இருக்கு, வெளியே போய் பார்க்கணும். இருங்க வெளியே போய் பார்க்குற ஆகாசம். ஆகாசம் எங்க இருக்கு, ஆகாசத்தில் தான் நாம் இருக்கோம். ஆகாசத்தை தான் 4 சுவரு கட்டி மேலே ஒரு சுவரு போட்டு அது ஒரு 60க்கு 20, 20க்கு 40 நாம் அதில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாமளே ஆகாசத்தில் தான் இருக்கோம். சுவரிடை வெளி போல் யான் என் சொரூப சுபாவமான, ரொம்ப ஆழமான அர்த்தமுடைய வார்த்தை அது கைவில் நவனத்தில். சுவரே எதில் இருக்குன்னு, ஆகாசத்தில் தான் இருக்கு. ஆகாசம் எங்கே இருக்குன்னு, சுவற்றுக்குள்ளே ஆகாசம் சொல்ல முடியுமா? ஆக ஆப்னோத்தி என்றால் வியாபித்திருத்தல் சொல்லி அர்த்தம். எச்ச ஆப்னோத்தி, ஆப் என்கின்ற சம்ஸ்கிருத தாத்துவிலிருந்து ஆத்மா என்ற சொல் வந்துள்ளது. ஆக முதல் லட்சணம் என்ன, ஆப்னோதி இதி ஆத்மா. ஆப்னோத்தி என்றால் வியாப்னோதி, எது பறந்து எங்கும் நிறைந்திருக்கின்றதோ, வியாபித்திருக்கின்றதோ அது ஆத்மா. இந்த லட்சணங்களை வச்சுதான் ஆத்ம தத்துவத்தை நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக. கட்டோபநிஷத்திலும் பார்த்தோம், இந்த ஆத்மா என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்த்தோம், இங்கேயும் பார்க்கிறோம். 2வது லட்சணம் எத் ஆதத்தே, 2வது பொருள் அதிஷ்டானம். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கின்றது. எதெல்லாம் இருக்கு என்கின்றமோ அது இருக்கு என்பதனுடைய இருத்தலாக இருப்பது, ஆதாரமாக அதிஷ்டானமாக இருப்பது. அது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நான் இருக்கேன் எப்படிலாம் சொல்லும் பொழுது அதில் இருக்கிற விசேஷணங்கள் எல்லாம் நீக்கிட்ட பிற்பாடு அது இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்ற பாருங்க. அந்த இருத்தல் சொரூபமாக இருப்பது எதுவோ அதிஷ்டானம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கின்றது. இந்த அர்த்தம் எப்படி வந்தது என்றால், எத் ஆதத்தே, ஆ என்ற சொல்லை எழுத்தை முன்வைத்து தா என்ற தாத்துவை சேர்க்கும் பொழுது ஆத்மா என்ற ஒரு சொல்லானது வருகிறது. ஆக ஆத்மா என்பது அதிஷ்டானம் என்ற பொருளை குறிப்பிடுகின்றது. ஆக தா என்கின்ற தாத்து, பிறகு ஆ என்கின்ற அதற்கு முன்னுள்ள பதம், அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா எத் ஆதத்து. எத் ஆதத்து, எது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்குமோ அது ஆத்மா. இது 2வது அர்த்தம். 3வது பொருள் சாட்சி. எப்படி சாட்சி, எச்ச அத்தி விஷயானிக. அத்தி என்றால் சாப்பிடுதல் சொல்லி அர்த்தம், சாப்பிடுதல். சாட்சி என்றால் எல்லாவற்றையும் சாட்சியாக இருந்து பார்க்கின்றது. எல்லா அனுபவங்களையும் எது அனுபவிப்பவனாக இருக்கின்றதோ,
விஷயானத்து என்றால் விஷயங்களை அனுபவிக்கின்றது என்று பொருள். ஆனால் விஷயங்களை உண்மையில் மனது தான் அனுபவிக்கின்றது. உண்மையில் விஷயங்களை எல்லாம் அனுபவிப்பவன் யார்? மனசு தான். ஆனால் ஆத்மா மேலே நம்ம ஏற்றி வைத்து சொல்கின்றோம். இப்போ நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் நுகர்ந்தேன், நான் கேட்டு பார்த்தேன், சொல்லி பார்த்தேன் சொல்லி சொல்கிறோம் பாருங்க. அதுபோல் இங்கே மனதிற்கு அனுபவிக்கிற சக்தியை கொடுப்பது ஆத்மா. ஆத்மாவுடைய இருப்பில் தான் மனது செயல்படுகின்றது. அந்த மனது தான் விஷயங்களை எல்லாம் புலன்கள் வழியாக பொறிப்புலன்கள் மூலமாக அனுபவிக்கின்றது. ஆனாலும் என்ன பண்ணுறோம்? நாம் ஆத்மாவின் மீது இந்த அனுபவங்களை ஏற்றி வைத்து விடுகின்றோம். ஆக இங்கு மனதிற்கு அனுபவிக்கக்கூடிய சக்தி ஆத்மா கொடுப்பதனால் ஆத்மா சாட்சி என்ற அர்த்தத்தில் இங்கு சொல்லப்படுகின்றது. இதற்கு ரூட் என்ன? அத் பக்ஷனே, அனுபவித்தல். இதுவரை 3 வினையடியிலிருந்து ஆத்மாவிற்கு லட்சணம் வந்துள்ளது. ஸ்லோகத்தினுடைய 2வது வரி பார்ப்போம். யச்சாஸ்ய சந்ததோ பாவக தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே. 4வது அர்த்தம் பாருங்க, இந்த இடத்துல வருது. நித்தியக, எல்லா காலத்திலும் இருப்பது. நித்தியம் சொல்லி சொன்னா எல்லா காலத்திலும் 3 காலத்திலும் எந்த ஒன்று இருக்குமோ அதற்கு பெயர் தான் நித்தியம். நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கும், அப்படி இல்லை. இல்லை, நேற்று இருந்தது இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லை, அப்படிலாம் இல்லை. என்றும் உள்ளது எதுவோ அதற்கு பெயர் தான் நித்தியம். திரிகாலே அப்படி எது திஷ்டதி தத்து நித்தியம் அப்படி சொல்லிச்சுவோம். 3 காலத்தில் எது ஒன்று இருக்குமோ அதற்கு பெயர் தான் நித்தியம். ஆக இங்கே 4வது அர்த்தம் என்ன? நித்தியக, எல்லா காலத்திலும் இருப்பது. சந்ததோ பாவக, எல்லா காலத்திலும் இருப்பது. இது அத என்ற தாத்துவிலிருந்து வந்தது. அததே, எல்லா காலத்திலும் இருப்பது. தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே, ஆகவே ஆத்மா என்று அது அழைக்கப்படுகின்றது. 3 காலத்தில் எல்லா காலத்தில் எது இருக்குமோ அதனால் அதற்கு ஆத்மா என்று பெயர் வந்தது. ஆக நாம் ஆத்மா ஆத்மா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோமே, அந்த ஆத்மா என்ற சொல்லியுடைய பொருள் இந்த 4ல் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். வியாபகம், அதிஷ்டானம், சாட்சி, நித்தியக. ஆக ஆத்மா எனும் தன்மையை உபனிஷத் முதலில் இந்த ஸ்தூல சரீரத்துக்கு கொடுத்தது. அதை அன்னரசமயம் சொன்னது. அதையும் பார்த்து அன்னரசமயம்னா அன்னமய கோஷம், அன்னரசமயம். எதையெல்லாம் நாம் சாப்பிட்டோமோ அந்த உணவினுடைய சாரமாக இருப்பது. ஆமாம், இல்லைன்னா வேற மாதிரி அர்த்தம் என்ன? ரொம்ப ஜாக்கிரதையாக அன்னரசமயம்தான். இல்லைன்னா என்ன ஆகிடும்? இந்த உடலில் நாம் சாப்பிட்ட இட்லி, நாம் சாப்பிட்ட பொங்கல் இல்லையா, எல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அங்கங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது ஜீரணமாக, அது ரசமாக, அதன் மயமாக இருப்பது அதுவே இல்லை. அதில் அன்னரசமயம் சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கின்றது. அடுத்து, இந்த உடல் ஆத்மா இல்லை. காரணம், இது எல்லா இடத்துலையும் வியாபிக்கல. ஸ்தூலமாக இருக்குது, சூக்ஷமாக இல்லை, சாட்சியாக இல்லை, அதிஷ்டானமாக இல்லை, நித்தியமாக இல்லை. இது பிறக்கிறதுக்கு முன்னே இல்லை, இறந்த பிற்பாடு இருக்க போகிறதில்ல, இப்போ இருக்குது, அவ்வளோதான். இதில் இவ்வளோ ஆட்டம், இதில் இவ்வளோ ஆட்டம். ஆடி ஆட்டம் என்னன்னா அதுதான். ஆகவே இந்த உடம்பில் ஆத்மா என்கின்ற புத்தியை எடுத்து பிராண இடத்தில் ஆத்மா என்ற புத்தியை வைக்க வேண்டும். புத்தியை விசாரம் பண்ணி அப்படி ஷிஃப்ட் பண்ணுறது தான் இங்கே டிராவல், வேற ஒன்றும் இல்லை. ஆக பிராணக ஆத்மா, இனி பிராணமயத்துக்கு இந்த லட்சணம் போகும். ஆக நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஆத்மா என்றால் நான் என்ற சொல்லுக்கான அர்த்தம். எங்கெல்லாம் நான் 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 என்று சொல்லுகின்றேனோ அங்கெல்லாம் அந்த நான் என்ற சொல்லுக்கான அர்த்தம் என்ன? ஆத்மா, அகம். ஆத்மா, அகம், நான். நான் என்பது ஆத்மா. நான் நான் சொல்கிறோம்னா அங்கே ஆத்மான்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் சுவைத்தேன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பார்த்தது, கேட்டது, சுவைத்ததெல்லாம் நான் நான் சொல்கிறோம். நானுக்கு என்ன அர்த்தம்? அது யார்? அது நான் என்ற வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் நான் என்பது பொதுவாக இருக்கும். இதையெல்லாம் பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, ஓடுறது, ஓடி வர்றது, கோவப்பட்டது, அழுதது, சிரித்தது, பாடியது, ஓடியது, எல்லாம் இது அதெல்லாம் நீக்கி நான் நான் சொல்லும்போது நான் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் பொதுவான அர்த்தம் ஆத்மா. அந்த நான் என்பது இருப்புக்கு இருப்பாக இருப்பது எதுவோ அது ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய இருப்பில் தான் இந்த மனம் செயல்படுகின்றது, உடல் செயல்படுகின்றது, எல்லாம் செயல்படுகின்றது. ஆக எதை ஆத்மா என்று சொல்லுகின்றோமோ அதை நான் என்று சொல்லுகின்றோம் என்று பொருள். முதலில் உபனிஷத் ஸ்தூல சரீரம் தான் ஆத்மா என்று சொன்னது. அப்பொழுது இந்த உடல் தான் நான் என்று முடிவு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இந்த உடல் நான் இல்லை, பூராயமாக நினது உடல் அருள் வந்து உணர்த்தவை போன வழி தெரியவில்லை.
உண்டுடுத்து இன்பமாவதே போந்த நெறி என்று இருந்தேன். முதல்ல என்ன பண்ணேன்? சாப்பிட்றது, உடுக்கிறது, தூங்குறது, அப்படி எல்லா சுகங்களும் அனுபவிப்பது, இதுவே சரி, இதுதான் வாழ்க்கை நினைச்சிருந்தேன். ஆனால் பூராயமாக நினது அருள் வந்து உணர்த்த, சத்குருவின் மூலமாக சாஸ்திர கருத்துக்கள் எனக்கு கிடைத்த பிறகு, உணர்த்துதல் கிடைத்த பிறகு, இவை போன வழி தெரியவில்லை. நான் உடலாக மனதாக வேற எதுவும் நினைச்சிருந்தேன், அதில் எங்கே போச்சுன்னு தெரியல. நம்ம வருவோம் சில நேரத்தை, வீட்டில் எல்லாம் இருப்பாங்க, சில நேரத்தை ஒருத்தருக்கு எல்லாம் எங்கே போனாங்கன்னு கேட்குறா போல. இவை போன வழி தெரியவில்லை. எந்த நிலை பேசின இணங்க விளையல்லால் இறப்போடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீரனும். இதெல்லாம் நான் நினைச்சேன், அதெல்லாம் நான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ உண்மையிலே நான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியலையே சொல்லும்போது, ஐயோ தெரியலையே, இந்த உடல் எடுத்து இத்தனை வயசு ஆயிடுது, இவ்வளோ காலம் போய்விட்டது, இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் வீணே போய்விட்டதுன்னு நினைக்கும் பொழுது பகீரன்னு சொல்றார். நமக்கு எப்போ பகீரனோ நம்ம ஐயோ பகீரன் ஆயிடுச்சுங்க, தூக்கி வாரி போட்டுடுச்சுங்க. இந்த உடல் சென்று விட நினைக்கும் பொழுது பகீரனும் துயில் உறாது இருவழி நீர் இறைப்ப, அதெல்லாம் முமுட்சுத்துவத்தினுடைய அடையாளமாக சொல்லுகின்ற இந்த விஷயங்கள். இருவழியும் துயில் உறாது இரவு பகலாய் செந்தழில் மெழுகானது அங்கமை வெண்கொளோ அப்படி சொல்றார். ஆக இந்த இடத்தில் உடல் தான் நான் என்று முடிவு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இந்த உடல் நான் இல்லை. ஆரம்பத்தில் சொல்றேன், நான் என்கின்ற புத்தி எடுத்து பிராணமயத்தில் வைத்து பிராணன் ஆத்மா என்ற முடிவுக்கு வர வேண்டும். இதுவரை ஒரு படியானது முடிவடைகின்றது. என்ன? நான் அன்னமய கோஷமாகிய இந்த ஸ்தூல உடல் நான் இல்லை. பாராதி பூதம் நீ அல்லை, இந்த பஞ்சபூதங்கள் நீ இல்லை. அதிலிருந்து வந்த ஸ்தூல பஞ்சபூதங்களால் ஆன இந்த ஸ்தூல உடலும் நீ இல்லை. பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை. சூக்ஷ்ம பஞ்சபூதங்களால் ஆன இந்த இந்திரிய மனம் நீ இல்லை என்றது அடுத்தபடிக்கு நம்ம போக போகிறோம். தாய்மன்னர் ஒரே வாரத்தில் பாராதி பூதம் நீ அல்ல என்பதில் ஸ்தூல உடலையும் ஸ்தூல பிரபஞ்சத்தையும் மொத்தமாக பஞ்சபூதங்கள் மொத்தம் நீக்கிட்டார் ஒரே வாரத்தில். அந்த வேலை தான் உபநிஷத்து இங்கே செய்திருக்கின்றது. இந்த அன்னமய கோஷம் நீ இல்லை. இப்போ நாம் பிராணமய கோஷத்திற்கு அடுத்த படிக்கு வந்திருக்கிறோம். நான் என்ற அபிமானத்தை எடுத்துக்கொண்டு பிராணனுக்கு வந்துள்ளோம். ஆமாம், நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய அபிமானத்தை என்ன பண்ண, அன்னமய கோஷத்தை அந்த அபிமானத்தை பிராணமய கோஷத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோமா. நாம் சொல்லும் சில நேரத்தை அதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க, எங்குள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. அது போல இந்த உடல்லாம் நினைச்சிருந்தே, அதை விட்டுடு. அடுத்து என்ன? பிராணமய கோஷம். இப்போ நம்முடைய அபிமானம் எங்கே இருக்குது? பிராணமய கோஷத்தில் இருக்குது. இனி உபனிஷத் இந்த பிராணமயம் ஆத்மா இல்லைன்னு சொல்ல போது, எதை காட்டிலும் சொல்லும் பொழுது மனோமயத்தை காட்டிலும் என்று சொல்ல போகின்றது. பிராணமயம் ஆத்மா இல்லை. காரணம், அப்பவாதம் 5 கோஷங்கள் வழியாக செய்யப்படுகின்றது. பஞ்சகோஷ விவேகம் தான் இங்கே நடக்கின்றது. அவஸ்தாத்திரய விவேகம், அது போல் இங்கே பஞ்சகோஷ விவேகம். இங்கே சமஷ்டி வெஷ்டி ஐக்கியமும் உபாசனைன்னு சொன்னதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்பொழுதுதான் அடுத்த கோஷத்திற்கு செல்லும் பொழுது இந்த அன்னமய கோஷ பிரபஞ்சத்தை நாம் தியாகம் செய்து அங்கே செல்ல முடியும். இல்லைன்னா எதையும் எடுத்துக்கிட்டு வந்துடும். நம்ம சொல்லுவோம், ஆமாம் இங்கேயும் அதையும் அழைச்சிட்டு வந்துட்டீங்களா, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டீங்களா சொல்றது போல. ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்று ஞாபகம் வச்சு, எல்லாம் புரிஞ்ச பிற்பாடு இந்த அன்னமய கோஷத்தில் தான் இருக்க போகிறோம். இதை விட்டுட்டு எங்கே போகிறது? உடல் இல்லாத ஆத்மாவுக்கு என்ன பேர்? பேயின் பேர். ஆத்மா இல்லாத உடலுக்கு பிணம்னு பேர். கடைசி இதை சுமந்து தான் ஆகணும். ரமண மகர்ஷி சொன்னது போல 4 பேர் சுமக்கிற உடம்பு நான் ஒரே ஆளுன்னு எவ்வளோ நாளைக்கு சுமக்கிறதுனாராம். என்ன வார்த்தை பாருங்க, 4 பேர் சுமக்கிற உடம்பு. தோல்பாவை 4 ஆள் சுமையாகும் இங்கே ஜீவன் என்று ஆர்ப்பால் எடுத்தது எவராலே பராபரம். இந்த தோல் பொம்மை இருக்க 4 பேர் சுமைன்னு சொன்னார். இது ஆனால் உள்ள இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறது எதனாலே சொன்னார். எதனாலே? ஆத்மா என்ற ஒன்றினுடைய இருப்பினாலே. இந்த ஆத்மாவுடைய இருப்பை பெற்றுக்கொண்ட மனதினுடைய இருப்பினாலே. அந்த மனம் இந்த மனித சரீரத்தில் வெளிப்படும் பொழுது மனிதனாக இந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் தன்மை உடையதாக இருக்கு. இதே மனம் இதே ஆத்மா வேறொரு உடலில் வெளிப்பட்டிருந்தால், 4 காலில் வேற எதுவும் வெளிப்பட்டிருந்தால் என்ன பண்ணோம்? அந்த மனம் அந்த உடலில் இருந்து கொண்டு அது என்ன அறியணுமோ அதை மட்டும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆகையினால்தான் இந்த மனித சரீரம் விசேஷமானது, வசந்ததுன்னு சொல்றோம். இதுல இருந்தால் தான் இந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அது மனித உடலில் வெளிப்படுகின்ற மனதிற்கு மட்டுமே இந்த சக்தி வழங்கப்பட்டிருக்கு, ஜீவனுக்கு மட்டும். ஆகவே இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற அபிமானத்தை விடும்பொழுது எல்லா ஸ்தூல சரீரத்தில் உள்ள அபிமானத்தையும் விட்டுவிட வேண்டும். அடுத்த கருத்து என்பதற்காக வெஷ்டி சமஷ்டி ஐக்கிய ஞானம் சொன்னது.
இந்த ஞானம் சாஸ்திரம் உபதேசித்த கருத்தின் மூலமாக என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இந்த ஞானம் வரவில்லை என்றால் அந்த ஞானம் வரும் வரை நானும் இந்த ஸ்தூல பிரபஞ்சமும் ஸ்தூல உடலும் ஒன்றுதான் என்று நாம் என்ன பண்ணணும், தியானிக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் சென்ற வகுப்புல விரிவாகவே 2 வகுப்புல பார்த்திருக்கோம். இந்த உபநிஷத்துல விசேஷம் என்னன்னா, கொடுத்த ஞானம் நமக்கு ஞானமாகவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணோம், வாத்தியார் சொல்லி கொடுத்த பாடம் நமக்கு சரியா இல்லை சொல்லி சொன்னா அவர் பார்ப்பார், இம்போசிஷன் கொடுத்துடுவார். 10 முறை எழுதிட்டு வா, 20 முறை எழுதிட்டு வான்னு. அந்த வார்த்தை சரியா நம்ம மனதில் நிற்கின்ற வரை, இந்த ஸ்பெல்லிங்லாம் ஒழுங்கா நமக்கு புரிகின்ற வரை, விளங்கும் வரை. அது போல இந்த சாஸ்திர ஞானம் உனக்கு நிற்கவில்லை, புரியவில்லை சொல்லி சொன்னா, அந்த ஞானம் உனக்கு வரவில்லை சொல்லி சொன்னா, அந்த ஞானம் உனக்கு ஞானமாக மாறும் வரை, வரும் வரை நீ அந்த ஞானத்தை தியானிக்க வேண்டும், உபாசிக்க வேண்டும். தியானம் சொன்னதுதான் உபாசனை. ஆக இந்த ஸ்தூல சரீரத்தை அதிஷ்டானமாக ஆலம்பனமாக எடுத்துக்கொண்டு இந்த அந்த யாருக்கு இந்த அறிவு வேணுமோ அவனுடைய ஸ்தூல சரீரத்தில் இந்த பிரபஞ்சத்தை அவன் தியானிப்பான். என்ன, இந்த ஒரு உடலும் மொத்த ஸ்தூல பிரபஞ்சமும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. அதனுடைய ஒன்றுதான் இது அதனுடைய பூரணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அப்படி தியானிக்க வேண்டும். உபாசனை சொன்னது தியானித்து அவன் இந்த அன்னமய கோஷம், உலகில் உள்ள எல்லா அன்னமய கோஷம் ஒன்றுதான். இந்த ஒரு அன்னமய கோஷம் மட்டும் இல்லை, ஸ்தூல பிரபஞ்சம் மட்டும் இல்லை, இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசி, மனிதன் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும் ஒன்றுதான். ஐவகை என்னும் பூத்த மாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையை வகுத்து சொல்றாரு. எல்லாம் அசைகின்ற அசையாத எல்லாம் என்ன, அந்த பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்பட்டு அந்த பஞ்சபூதமாக இருப்பது யார், அந்த இறைவனே. அப்படி தியானிப்பது. சரி, இப்படி தியானிப்பதன் மூலமாக இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன, இந்த அன்னமய கோஷத்தில் உள்ள அபிமானத்தை நாம் விடும். ஒரு அன்னமய கோஷத்தில் தனி மனிதனாகிய என்னுடைய அன்னமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை நான் விடும் பொழுது அவன் அன்னமய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தையும் விட்டவன் ஆகின்றான், விட்டு விடுகின்றான். தாய்மன்னர் பாடல் ஒரு 5-6 பாடல் நல்ல பாடல்லாம் இருக்குங்க. தத்துவமாம் பாழ்த்த ஜட உருவை தான் சுமர்ந்த சித்துருவாம் எம்மை தரிசிப்பதென்னாலோ. பாழ்த்த ஜட உடல் சொல்றார். இந்த உடல் என்ன, ஜடம்தான். இல்லை உயிரோடு இருக்கேன்னு, அதுதான் உயிர் வேறு, ஜடமான இந்த உடல் வேறு. அதனால்தான் வேறு வேற இருக்கிறதுனால தான் மரணமே நடக்கின்றது. உடல்ல இருந்து என்ன சொல்றோம், உயிர் பிரிந்து விட்டதுதான் சொல்றோம். அப்படிதான் சொல்றோம். அப்போ பிரியணுன்னா இந்த உடல் வேறு அது வேறு தான். அப்போ பிரிகின்ற அந்த உயிரானது சித்து, இந்த உடலானது ஜடம். ஜடமான இந்த உருவை உடலை தான் சுமந்த சித்துருவாம் எம்மை, உணர்வாகிய அறிவாகிய அறிவு சுரூபமாக என்னை நான் தெரிந்து கொள்வது என்னால சொல்றேன், தரிசிப்பது என்னால். ஆக நாம் ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அபிமானம் சென்றது என்றால் உலகில் உள்ள எல்லா சரீரத்திலும் இருக்கக்கூடிய அபிமானம் போய்விட்டது சொல்லி அர்த்தமாகிறது. தேகாதி பொய்யனவே தேர்ந்த உபசாந்தருக்கு மோகாதியும் உண்டோ மொழியாய் பராபரமை கேட்பார். இந்த தேகாதி எல்லா சரீரங்களும் தேகாதி பொய்யன், எல்லாம் உண்மையில் பொய்யனவே தேர்ந்த உபசாந்தர் சொல்றார். தேர்ந்த உபசாந்தர் சொல்லி சொன்னா நன்கு ஆத்ம தத்துவத்தை நிலை பெற்றிருக்கக்கூடிய சாந்தமடைந்த மனதை உடைய சத்துவ குணத்திலே நிலை நிற்கக்கூடியவர்களுக்கு மோகம் உண்டான்னு கேட்கிறார். தேகாதி பொய்யனவே தேர்ந்த உபசாந்தருக்கு மோகாதியும் உண்டோ மொழியாய் பராபரமே. அப்படி சொன்னா என்ன அர்த்தம், மோகம் இல்லை. மோகம்னா என்ன, மயக்கம். மயக்கத்தினால் வந்த கலக்கம், கலக்கத்தினால் வந்த தயக்கம், எல்லாம் எதுவுமே இல்லையா. மயக்கமா தயக்கம், வாழ்விலே நடுக்கமான. நல்ல பாட்டில் ஒரு பழைய பாட்டு இருந்தா அது இல்லைன்னு சொல்றார். அது இல்லைன்னு சொல்றார். இக்காயம் பொய் என்ற ஈட்டத்து உனக்கு அபயம் புக்காதார் உளரோ புகழாய் பராபரமே. இந்த காயம் பொய் என்று நன்றாக தெரிந்தவர்கள் அவர் சொல்றார். இக்காயம் பொய் என்றோ ஈட்டத்து உனக்கு அபயம் புக்காதார். இந்த உடல் பொய் என்று தெரிஞ்சவர் போய் உன்னிடத்துல அபயம் என்று வராது யாருன்னா இருப்பாங்களான்னு கேட்கிறார். இந்த உடலுக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் என்ன தாய்மானவர் நம்ம பார்த்தோம். என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய் என்று இருந்தீர் உலகீர் ஒன்றும் அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ. பதில் இருக்கான்னு கேட்கிறார். உனக்கு நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கேன், நல்ல எல்லாம் கொடுத்துருக்கேன், இந்த உடல்ல இருந்து என்னதான்பா அடைஞ்சு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவோம். இருங்க, நல்லா சாப்பிட்டேன், பார்த்தா தெரியல, நல்லா 70-80 கிலோ இருக்கு, ஆமா இது இருக்கு அது இருக்கு, அதை சம்பாதிச்சு இது சம்பாதிச்சு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க,
அதுக்காகலாம் ஒன்று அனுப்பலையப்பா, இதை விட வேற ஒன்று சம்பாதிக்கணும்னு அனுப்புனேன். அவர் கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லுன்னு கேட்குறாரு. ஆக சில பேர் தன் சரீரத்தில் அபிமானம் இருக்கா சில பேருக்கு, ஆனால் பிறர் சரீரத்தில் அபிமானம் இருக்கும். சொல்லுவாங்க நமக்கு எதுனா பரவாயில்லைங்க, நம்ம குழந்தைங்க மற்றவங்க இருந்தால் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் போனால் விட பரவாயில்லைங்க, நம்ம உடம்பு எப்படி இருந்தால் பரவாயில்ல, அவங்க தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அதுபோல் சிலருக்கு தன்னுடைய சரீரத்தில் அபிமானம் இருக்காது, பிறர் சரீரத்தில் அபிமானம் இருக்குமா. ஆகவே எல்லா சரீரத்திலும் நான் தான் இருக்கின்றேன், எல்லா சரீரம் ஒன்று தான் நினைக்கும் பொழுது அவன் தன்னுடைய சரீரத்தில் இருக்க அபிமானத்தை விட்டு விலகியவன் ஆகின்றான் சொல்லி சொல்ற. அதுவும் இருக்காதுன்னு சொல்ற, இருக்கக்கூடாது சொல்ற. இவ்வுடம்பு நீங்கு முன்னே எந்தாய்க்கேல் அருளால் அவ்வுடம்புக்குள்ளே அணையும் நாள் என்னாலும் சொல்ற. இந்த உடம்பு நீங்குவதற்கு முன்பாக நான் எல்லா உடம்பையும் நான் என்று கருதுகின்ற அவ்வுடம்புக்குள்ளே, ரொம்ப அழகா சொல்ற. இந்த கருத்தை எல்லாம் சொல்ற தாய்மன்னர் பாடல் பராபர கண்ணில் ரொம்ப அழகா இருக்கு. இவ்வுடம்பு நீங்கு முன்னே, இந்த உடம்பிலிருந்து நான் வெளியேறுவதற்கு முன்பாக எல்லா உடம்பையும் நான் என்று கருதுகின்ற எண்ணம் வரணும் அவ்வுடம்புக்குள்ளே. அல்லது உன்னையே நான் அந்த பிரம்மமாக அறிந்து கொள்கிறேன். அவ்வுடம்பு என்றால் இந்த பிரபஞ்சம் அல்லது இறைவன் ஒரு உடம்பா நினைச்சோம்னா அவ்வுடம்புக்குள்ளே. அது அழியாத உடம்பு, இது அழிகின்ற உடம்பு. அன்னைக்கு பார்த்தோமா என்ன தெரியல, அந்த கொழுக்கட்டைக்குள்ள இருக்கிறது பூரணம், இந்த கொழுத்த கட்டைக்குள்ள இருக்கிறதும் ஆமா, அது கொழுக்கட்டை, அதில் பூர்ணம் இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இந்த கொழுத்து கட்டைக்குள்ள இருக்கிறதும் பூர்ணம். இங்க பூர்ணம் என்ன, ஆத்மா பூர்ணமத்தம், பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சது. அங்க இருக்கிறதும் பூர்ணம், அதுவும் பூரணம், இதுவும் பூர்ணம். அந்த பூர்ணமும் நல்லா இருக்கு கொழுக்கட்டையில் இருக்கிறது. அப்ப இந்த கொழுத்த கட்டைக்குள்ள இருக்கிறதும் பூர்ணம் யார், ஆத்மா. இதுவும் ஆனந்த வடிவனம் தான், என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சொல்றமே, அது கொழுக்கட்டில் இருக்கிறது பூர்ணதா. இந்த கொழுத்த கட்டில் இருக்கிறது இல்லை சாட்டா, ஒல்லியா இருக்க கொழுப்பே இல்லைடா, சரி ஏதோ ஒன்று இருக்கு, இது பூர்ணம் தான். நான் பூர்ணன். அம்மா இடத்துல இந்த கொழுக்கட்டை பண்ணுற நேரத்தில் நமக்கு ஒரு ஆசை வந்துடும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து என்ன பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். மாவு இருக்கும், பூர்ணம் தீர்ந்து போயிட்டு இருக்கோம். எங்கே போச்சுன்னா போயாச்சு. அப்புறம் போதும் நீ ஹெல்ப் பண்ணது போ. சின்ன குழந்தைல எல்லாம் பண்ணியிருப்பேன். பூரணம். ஆக செங்கருமியாது ஜனித்த ஜென்ம மீது ஜென்ம பூமியினை இங்கு என் உடல் என்னும் இழுக்கொழிவது என்னாலோ. இந்த கிருமிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்த இந்த உடலை நான் என்கின்ற இழுக்கு ஒழியணும்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த உடலை இழிவுபடுத்தி சொல்லுவது, அதை இழிவுபடுத்தணும் என்பதற்காக இல்லை, இதனுடைய உண்மைத்தன்மை, ஸ்டேட்டஸ் ஆஃப் ரியாலிட்டி, இதனுடைய உண்மையான தன்மை என்ன என்ற ரியாலிட்டியை புரிந்து கொள்வதற்காக, புரிந்து கொண்டு நாம் எதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த கருத்தை நிலைநிறுத்துவதற்காக சொல்லப்பட்ட வாசகங்கள். உடலை பழிப்பது உடலை பழிக்க வேண்டும் என்பதற்காக இல்லை, அதுக்காக இல்லை. ஏன்னா இந்த உடலுக்குள்ள இருந்துதான் என்ன பண்ண போறோம், உண்மையினை உணரப் போகின்றோம். உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் சொல்லி சொல்றார். உடம்பை முன்னா இழுக்கண்டு இருந்தேன்னு சொல்லி சொல்றார். ஆனா உடம்பினுள்ள ஒரு பொருள் கண்டேன்னு சொல்றார். உடம்பினுள்ள உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றனே சொல்லி சொன்னார். பொய்யெல்லாம் ஒன்று பொறித்து வைத்த பொய்யுடைய மெய் என்றால் மெய்யாய் விடமும் சொல்லி சொன்னாலும் இந்த உடலுக்கு ஏன் மெய்யின் பேர் வச்சாங்க, உண்மையிலே பொய் தானே சொல்லி சொல்றாங்க. பொய்யெல்லாம் ஒன்றா பொறித்து வைத்த பொய்யுடைய மெய்ன்னு சொன்னாங்கன்னா, இந்த உடம்புல இருக்கும் பொழுது அந்த மெய் தத்துவத்தை உணர்வதற்கு வாய்ப்பு இருப்பதனால் இந்த உடம்புக்கு என்ன பண்ணிட்டாங்களாம், மெய்யின் பேர் வச்சுட்டாங்களாம். மதுரைக்கு போற ரோட்டுக்கு எப்படி மதுரை ரோடுக்கு பேர் வச்சிருக்காங்களோ அது போல அந்த மெய்யை உணர்வதற்கு உதவியாக இருப்பதால் இந்த உடலிற்கும் என்ன பண்ணாங்க, பொய்யாக இருந்தாலும் கூட மெய் என்று பெயரிட்டு விட்டார்கள். அப்படி மெய்யாயிட்டா மெய்யாய் விடுமோ சொல்லி சொன்னா மெய் ஆகாது. ஆனா மெய்யை உணர்வதற்கு காரணமா இருக்கு. கெட்டு போகின்ற பாலில கெடாத நெய் எப்படி இருக்கின்றதோ அழிகின்ற உடலில் அழியாத ஆத்மாவாக நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லது தானே. கெட்டு போற பால் அதுல கெடாத நெய் இருக்கு, அதை பதப்படுத்தினா. அது அழிகின்ற இந்த உடலில் இருக்கக்கூடிய நான் யார், அழியாதவன், என்றும் உள்ளவன், நித்தியமானவன், மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. மரணம் என்பது உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவாகி எனக்கு இல்லை, இல்லை, இல்லவே நான் என்றும் இருப்பவன். ஆக உடம்பு அறியும் என்ற அந்த ஊழல் எல்லாம் சொல்லி சொல்றார். உடம்பறியும் என்ற அந்த ஊழல் எல்லாம் தீர திடம் பரவே எம்மை தரிசிப்பது என்னாலும். அதெல்லாம் தாய்மனருடைய பாடல்கள் பராபர கண்ணில் வருது. எல்லாம் உட்காந்து அதெல்லாம் பார்த்தோம்னா தான் தெரியும் உடலை பற்றி. செம்மை அறிவால் அறிந்து தேகாதிக்குள் இசைந்த எம்மை புலப்படவே யாம் அறிவது என்னாலோ. செம்மை அறிவால் அறிந்து
இந்த தேகாதிக்குள் இருக்கும் பொழுது அந்த செம்மை அறிவு, நல்ல உயர்ந்த அந்த அறிவு, தத்துவ ஞானம், நான் ஆத்மா என்கின்ற அறிவு எப்பொழுது புலப்படுமோ என்னாலும் சொல்லி கேட்கிறார். அழகான வார்த்தைகள். செம்மை அறிவால் அறிந்து தேகாதிக்குள் இசைந்த எம்மை புலப்படவே யாம் அறிவது. எம்மை சொல்லி சொன்னா என்னை ஆத்மாவாக புலப்படவே, அப்படி அறிந்து கொள்வது என்னாலோ உடம்புக்குள் இருக்கும் பொழுது. ஊனாக நிற்கும் உணர்வை மறந்த ஐயனின் நானாக நிற்கும் ஒரு தந்திரம்தான் இல்லையோ என் கண்ணி. இதெல்லாம் பின்னால் என்னாட் கண்ணி, இல்லையோ என் கண்ணி, இதெல்லாம் யாரும் பரட்டி பார்க்கறது இல்லை. தாய்மலர் பாடல் சில பாடல் மட்டும் ஃபேமஸாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்க்கும்பொழுது அந்த அர்த்தங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்கார். உபனிஷத்து வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை படிக்கும்போது உபனிஷத் வார்த்தைலாம் நம்ம ஞாபகம் வந்துடும். அன்னமய கோஷம்னா இதெல்லாம் ஞாபகம். அது எப்படி வெளிப்படணும் என்ற கருத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்கார். 2 வரிகள் தான் திருக்குறள் போல. ஆக பிராணமய கோஷத்தை அறிமுகப்படுத்தி மனோமய கோஷத்திற்கு செல்வதற்கு முன்பாக வெஷ்டி பிராணமய ஐக்கியம் செய்ய வேண்டும். இந்த ஞானம் வரவில்லை என்றால் உபாசனை செய்ய வேண்டும் சொல்லி பார்த்தோம். ஒவ்வொரு கோஷத்தையும் கடந்து அது இல்லை என்று செல்லும் பொழுது அது எனக்கு ஞானமாக வரவில்லை என்றால் அந்த ஞானத்தை என்ன பண்ணணும், நாம் உபாசனை செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்படி தியானிப்பதன் மூலமாக அந்த ஞானம் நமக்கு அறிவாக மாறி அமையும் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல இதுக்கெல்லாம் முகவரில் அழகாக பார்த்தோம். ஒவ்வொரு கோஷத்தை எப்படி கடக்க போகிறோம், கடத்தல் என்றால் என்ன, அதன் பிறகு அந்த அறிவு நமக்கு வரவில்லைன்னு உபாசனை, அந்த உபாசனத்துக்கு ஆலம்பனம், எதில் எதை ஆலம்பனமாக வைப்பது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வரக்கூடிய இந்த 5 கோஷங்களையும் கடக்கின்ற தன்மையில் அந்த கருத்தெல்லாம் நமக்கு மனதில் நின்றால் இந்த வகுப்புகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் நம்ம நடுவில் சொல்லி பார்ப்போம். ஆக நம்முடைய பிராணனை எடுத்துக்கொண்டு அதில் சமஷ்டி பிராணனை ஆரோப்பம் செய்து உபாசனை செய்ய வேண்டும். இது பலன் என்ன? ஞானம். காரணம், வெஷ்டியில் சமஷ்டியை ஏற்றி வைத்து உபாசனை செய்கின்றோம். ஆக மனோமயத்திற்கு செல்வதற்கு முன்பாக வெஷ்டி சமஷ்டி பிராணமய உபாசனம். எவ்வளவுதான் ஒருத்தருக்கு புத்தி கூர்மை இருந்தாலும் கூட விஞ்ஞானமயத்தில் இல்லையா, விஞ்ஞானமயம் முழுக்க அஜ்ஞானமயமாக இருந்தால் என்ன பண்ணுறதுக்கு? இந்த ஐக்கிய அறிவு நமக்கு வர வேண்டும். ஆனால் இந்த ஐக்கிய அறிவு அவ்வளோ சுலபமாக வருவது இல்லை, சுலபம் இல்லை. அந்த அறிவு வருவதற்கு உபாசனை செய்ய வேண்டும். அதனால தான் உபனிஷத்தானது பொறுமையாக ஒவ்வொரு படியாக உபாசனை சொல்லுகின்றது. ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுக்குறது. இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன, எது ஆழமனம், எது என்ன பண்ண, எப்படி உபாசனை என்பதை அழகாக பொறுமையாக சொல்லி கொடுக்கின்றது. நாம பொறுமையாக பார்த்து இந்த கருத்துக்களை மனதில் நன்கு புரிந்து நிலைநிறுத்திக் கொள்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.